ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரையில் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெலினா கிச்சனை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை ப்ளஸ் 3 பல்லு பூண்டு, ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி எல்லாம் குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 12 போல் சின்ன வெங்காயத்தை இப்படி 2ஆக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப எல்லாம் வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக ஒரு வதக்குனதும் ஆல்ரெடி பருப்போடு வேக வச்சு எடுத்துருக்க தக்காளியை இதோடு சேர்த்து மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. ஒரு சில கீரை வேகிறதுக்கு லேட்டாகும். ஸோ இடையில ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, கீரையும் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அதை அப்படியே கீரை சாம்பாரில் சேர்த்தா சூப்பரான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி இப்படி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வெரைட்டியான சமையலுக்கு கீழே கமெண்ட்